இந்த கொடியெல்லாம் ஏற்றுவாங்க இல்லை மண்டைக்காடு கோவில் வந்து கொடி ஏற்றுவாங்க கொடி இறக்குவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இவங்க தான். திருக்கொடி ஏற்றுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க தான். தாத்தா, இந்த மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் எப்படி உருவாச்சு? இதோட கிறிஸ்டியன். ஆமாம், அதில் இருந்தது அது புறப்பெல்லாம் ஆகுனது. ஹாய் கைஸ், ஸோ இன்னைக்கு எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கேன். இந்த சரௌண்டிங்ல, அதாவது மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் நீங்க வரல அப்படின்னா இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம சரௌண்டிங்ல, கருங்கல் சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான கோவில். இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு. உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா லிங்க் வீடியோக்கு ஆட் பண்ணிக்கலாம், லொகேஷன் லிங்க். அது மட்டும் இல்லங்க, இது எங்க சரௌண்டிங்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகர்கோவில் இருந்து குளச்சல் போற ரோட்ல தான் இந்த மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் இருக்கு. கோவில் பாத்தீங்கன்னா உள்ளால தான் இருக்கு. இப்போ நம்ம அங்கதான் போக போறோம், எல்லா டீடைல்ஸும் கவர் பண்ண போறோம். ஓகே, பட் இந்த கிறிஸ்டி பாத்தீங்கன்னா எனக்கு தெரியாது, நான் உள்ள போய் கேட்டு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்றோம். ஓகே, நீங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க போகலாம். பொங்கல் எல்லாம் வைப்பாங்க பாத்தீங்களா, கொடைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் வருவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா பானை அந்த மாதிரி எல்லாம் வாங்குவாங்க, விரவெல்லாம். சோ லாங்ல இருந்து வரவங்க பாத்தீங்கன்னா விரவெல்லாம் எடுத்துட்டு வர மாட்டாங்க. பக்கத்துல பாத்தீங்கன்னா விரவு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பானை நீங்களே பாக்குறீங்க. பொங்கல் வைக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க. சோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க வந்து இங்க கோவிலுக்குள்ளால போறதுக்கு முன்னாலே பாத்தீங்கன்னா வெளியே அமைச்சிருப்பாங்க. நீங்க வாங்கிட்டு கோயிலுக்குள்ளால போய் நீங்க எல்லாமே பொங்கல் எல்லாம் பண்ணிக்கலாம். கோவிலோட ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா தெரியும், இங்க பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாமே வச்சிருக்காங்க. இந்த கொடியெல்லாம் ஏத்துவாங்க இல்ல, மண்டைக்காடு கோவில் வந்து கொடி ஏத்துவாங்க கொடி இறக்குவாங்க. சோ அதெல்லாம் பண்றது பாத்தீங்கன்னா இவங்க தான். திருக்கொடி ஏத்துறது எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்க தான். நான் இவங்க கிட்ட கேட்டேன் இந்த மண்டைக்காடு கோவிலோட ஃபுல் ஹிஸ்டரி சொல்லுங்க அப்படின்னு. சோ அவங்க பாத்தீங்கன்னா அந்த மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலோட ஹிஸ்டரி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப பெருசு, சொன்னா போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சோ இப்பதான் பாத்தீங்கன்னா உள்ளால எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தாங்க, திரும்ப உள்ள போகணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு வீடியோ இன்ட்ரி மட்டும் எடுக்கிறேன். ஏதாச்சும் நீங்க சொல்ல விரும்புறீங்களா? நான் தேவசம் போட்டு தந்திரி எடைக்கோடு மேடம், சொந்த ஊர் எடைக்கோடு. தேவசம் போட்டு தந்திரி 46வது வருஷம் கொடியேற்று. 2 வாரத்துக்கு முந்தி தான் கும்பாபிஷேகம் கழிஞ்சது. அது கழிஞ்சு அடுத்து கொடியேற்று. எஸ் மகோதேவையர் தேவசம் போடு தந்திரி, தேவசம் போடு தந்திரி. எல்லா ஹோமங்களும் 10 நாளைக்கும் இங்கே தாமசிக்கிறதுக்கு ரூம் தந்திருக்கா. அப்படி இருக்கும். பூஜைகள் எல்லாம் பண்ணுவோம். தினம் காயத்ரி காலம்பரம் காயத்ரி ஜெயிச்சுட்டு இருப்பேன். நல்ல கூட்டத்திலே உள்ளதாக ஒரு 10 நிமிஷம் தான் பண்ணிவிட்டு பாக்கி ரூமில் வந்து வெளியில் வந்து நான் பூஜை பண்ணுவேன், காயத்ரி ஜெயிப்பேன். ஸோ இவங்க இப்போ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஃபுட்டேஜ் கவர் பண்ணுவோம். ஓகே, பல அவதாரங்கள் இறைவன் எடுத்திருக்கின்றார். நீங்க இப்ப புதுசா இந்த கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா, இந்த மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க ரெஸ்ட் ஏதாச்சும் எடுக்கணும், ரிலாக்ஸா வந்து ஏதாச்சும் ஆஃப்டர்நூன் சாப்பிடணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளேஸ் எங்க இருக்குன்னு தெரியாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த கோவிலை சுத்தி நீங்க வந்தீங்க அப்படின்னா அந்த பக்கம் அந்த விளையாடுறதுக்கு பாத்தீங்கன்னா ராட் அந்த மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம அங்கதான் போறோம். அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேப் போட்டிருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா வீடு எல்லாமே இருக்குது. வீடு அப்படின்னு நினைக்கிறாம அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா நீங்க ரிலாக்ஸா இருந்து சாப்பிடுறது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிளேஸ் இருக்கு. நீங்க வேணா இங்க இருந்து ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க எல்லா இடமும் சுத்தி பார்க்கலாம். ஓகே, கைஸ், உங்களுக்கு இந்த மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலோட ஃபுல் ஹிஸ்டரி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ரொம்பவே ஆசையா இருந்துச்சு. அந்த விதத்துல பாத்தீங்கன்னா இந்த மண்டைக்காடு கோவிலுக்கு பாத்தீங்கன்னா கொடி ஏற்றினவங்கள்ட்ட நம்ம பேசணும். பட் அவங்க பாத்தீங்கன்னா இந்த மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலை பற்றி ஹிஸ்டரி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே பெருசு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு போயிட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆள் இருக்காங்க, இவங்கள்ட்ட தேடி கண்டுபிடிச்சு ஆக்சுவலா ஒரு கடையில இருந்தாங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலோட ஹிஸ்டரி ஃபுல்லா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆக்சுவலா தாத்தா, இந்த மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் எப்படி உருவாச்சு, இதோட ஹிஸ்டரி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லா பீப்புள்ஸுக்கும் தெரியுது. மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் ரொம்பவே லாங் பிளேஸ்ல நீங்க வர்றாங்க இந்த கொடை விழாக்கு. அதாண்ட சின்ன பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து இந்த மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. மாடு மேய்ச்சிட்டு இருக்க நேரத்தில் இந்த விளையாட்டுக்கு வேண்டி மண்ணெல்லாம் கூட்டி வச்சு
நல்ல மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க. அது இந்த சாமி மாதிரி பிடிச்சி வச்சு அவள் பொங்கால எல்லாம் போட்டு அதெல்லாம் ஒரு விளையாடிட்டு இருந்தாங்க. அது தினசரி அப்படி விளையாடிட்டு இருந்தாங்க இல்லையா. கடைசியில் அந்த பையன் மாதிரிகளோட ஒரு தகராறு வந்துட்டு, தகராறு வந்த உடனே ஒரு பையனே தான் அந்த இதை போய் சவுண்டுனா உடனே அதுலேருந்து ரத்தமா. ஆமாம், சவுட்டு தான் அந்த பிடிச்சி வச்சிருந்தான் இல்லையா, அதான் சவுட்டுனா உடனே அதுலேருந்து ரத்தமாட்டம் அடிஞ்சு. ஆமாம், இது முன்னால் மண்டை காடு இல்லை, வேற காடாட்டு தான் காடாட்டு இருந்த இடம். அவ்வாறு அப்படி இருக்க நேரத்தில் அந்த பையன்மார்களை தான் வீட்டுல போய் சொன்னார். வீட்டில் இருந்து பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து அன்னைக்கு அப்போ இதில் தெய்வம் இருக்கு, நாங்கள் வழிபடணும்னு எழுதியிருக்கா. அப்படி இருக்க நேரத்தில் எப்படி வழிபடுவேன்னு சொல்லிட்டு தோணிய நேரத்தில் அவ்வாறு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு முளம் ஒரு அடி வச்சு வளர்ந்துட்டே இருந்து. ஆமா, வளர்ந்துட்டு இருந்தது. என்ன இது வளர்ந்து சவுட் அந்த இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அடி வச்சு அப்படி வளர்ந்துட்டே இருந்துச்சு. வளர்ந்துட்டு இருந்தவொடனே எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் ஆகி எல்லாரும் மட்டும் சேர்ந்து இங்க வந்து கோயிலுக்கு அன்னைக்கு வந்து கோயில் திருவிழா நடத்தணும்னே பெரிய கஷ்டத்துல இருந்தாங்க. அப்படி நடத்தி எல்லாரும் மட்டும் நடத்தி கொஞ்சம் மட்டும் நடத்தி பணம் வரல நாளில் தான் அந்த கூரையெல்லாம் போட்டு அப்படி இது பண்ணிட்டு இருந்தாங்க. வெளி இடத்துல இருந்து இந்த மாட்டு வண்டி வச்சுக்கிட்டு இந்த வழிபோக்கர் வந்திருக்காங்க. அந்த மாட்டு வண்டி வச்சுட்டு வழிபோக்கர் வந்த என்ன இதாகன்னு கேட்டா அந்த வந்து சாப்பாடு கேட்டிருக்காங்க. கோட்டல் நெல்லுனா பக்கத்துல இந்த இடத்துல போய் கேட்டிருக்காரு. பக்கத்துல என்ன எழுதியா அண்ணா சரிதான் கோட்டல், அதுல போய் சாப்பிடுங்கன்னு எழுதியில. அப்போ இங்க வார நேரத்துல ஒரு சின்ன விளக்கு மட்டும்தான் எரிஞ்சிட்டு இருக்கு. அப்படி இருக்க நேரத்தில் அவளை சாப்பாடை கேட்டாங்க. அப்போ நீங்க குளிச்சுட்டு வாருங்க இல்லாட்டி சொல்லி இதனால ஒரு பழைய தொப்பை வளம் உண்டு. அந்த பழைய தொப்பை வளத்தில் போய் அடிச்சு நினச்சி குளிச்சுட்டு எடுத்துக்கிட்டு அங்கே வார நேரத்தில் யாழ் இலையில சாப்பாடு இருக்கு. அந்த ஆளை தெரியாது, யார் வச்சாங்கன்னு தெரியாது. அப்போ ஒவ்வொரு புடியில அப்படிதான் இருக்கும். அப்போ இவ்வாறு கேட்டா அம்மா அது எங்களுக்கு பசி கூடலாம் இருக்கு, எங்களுக்கு சாப்பாடு அது நீங்க சாப்பிடுங்க உங்களுக்கு சாப்பிட ஒரு குரல் மட்டும் தான் கேட்குமா. ஆமா, அப்படி கேட்டுட்டு இருக்க நேரத்தில் இப்படியே கேட்டு அது வளர்ந்துட்டு இருக்க நேரத்தில் அந்த ஆட்கள் அது எங்களுக்கு கொஞ்சம் படுக்கணும்னு சொல்லிடுது. அப்போ நீங்கள் இதில் படுங்க சொல்லிட்டு காலையில் எழுப்பி போங்க. நீ இவ்வாறு விடிய காலம் 4 மணி எழுப்பி பார்க்க நேரத்தில் கோயில் தெய்வத்தலம். ஆமாம், அதில் இருந்து அது புறப்பெல்லாம் வந்தது. ஆக்சுவலா நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மண்டைக்காடு பகவதியம்மன் கோயில் பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்கல்ல ஒவ்வொரு அடி வந்து ஒவ்வொரு வருஷம் வளருதுன்னு. இப்பவும் பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு வருஷம் பாத்தீங்கன்னா அது ஒவ்வொரு அடி வந்து இந்த இடத்த வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அந்த மாதிரி? இப்போ வந்து என்னன்னு கேட்டா இந்த பூசாரி மாதங்க பூசை ஆட்கள் எல்லாம் அம்மா உங்களுக்கு வேண்டி இந்த கட்டடம் கட்டி உசத்த முடியாது, அதனால உங்களை வளர்ச்சியை குறைச்சிக்கணும் சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரு கடகாவு அப்படி இது பண்ணுங்க சொல்லிட்டு சொல்லியிருக்கு. அப்போ அம்மா என்ன சொல்லிருக்கா, நீங்கள் சந்தன குடம் எந்த ஊரில் இருந்தெல்லாம் சந்தன குடம் வருவோ அந்த சந்தனத்தை எடுத்து எனக்கு உச்சியில் வைக்கணும். அப்போ இந்த வளர்ச்சி எல்லாம் குறையும். நீங்களே கேட்டிருப்பீங்க அந்த மண்டைக்காடுல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கொடை உண்டு, பட் எனக்கு அது ஃபுல்லா தெரியாது. இங்க கிறிஸ்டி கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க நான் கேள்விப்பட்டேன் என்னன்னா இப்ப பொங்கல் வைக்க வராங்கல்ல இவங்க பாத்தீங்கன்னா விரவு பானையில வாங்கி ஒவ்வொரு நேர்ச்சியை பண்ணுவாங்கல்ல, ஒவ்வொரு நேர்த்தி கடன் அவங்க வந்து நினைக்கிற காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நேர்த்தி கடன் பண்ணுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பொங்கல் வைப்பாங்கல்ல, சோ அது வந்து எல்லா பக்தரும் வந்து பண்றாங்க. அவங்க நினைக்கிறது மனசுல நினைக்கிறது நடந்திருக்கு அந்த மாதிரி நடந்தது. கிறிஸ்டிய நீங்க சாட்டர் ஸ்வீட்டா சொல்லி முடிச்சிட்டீங்க. ஓகே, தேங்க்யூ. Next level.
கைஸ் நீங்களே பாத்திருப்பீங்க கோயிலுக்குள்ளால போய் பாத்தீங்கன்னா நிறைய ஃபுட்டேஜ் உங்களுக்கு ஆட் பண்ணா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா மண்டைக்காடு பீச் இருக்கு. இங்க நீங்களே பாக்குறீங்க எவ்வளவு போட் இருக்கு அப்படின்னு. சோ இன்னைக்கு இந்த மண்டைக்காடு கொடை நடக்கிறதுனால பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். சோ எல்லா பாதுகாப்பு இங்க உண்டு. ஏன்னா மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் சொல்ற பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான கோவில். நீங்க இங்க வரும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா க்ரௌடா இருக்கும். லாஸ்ட் கொடைக்கு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பீப்புள்ஸ் இங்க வருவாங்க. அவ்வளவு ஃபேமஸான கோவில். உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க கூட இந்த மண்டைக்காடு அம்மன் பகவதி அம்மன் கோயிலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மண்டைக்காடு கோவில் திருவிழாக்கு வர முடியல அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம மிஸ்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. கூட பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்க. அப்பதான் நம்ம சேனல் நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு தவறாம கிடைக்கும்.